வாட்டர்மெலான், தர்பூசணி பழம், நீர்ப்பழம், தண்ணிப்பழம் அப்படி நிறைய பேர் இருக்குது. இந்த சம்மரில் வந்து எல்லாருக்கும் நமக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு பழம். பட் வந்து வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, மக்கள் பயந்து போய் சாப்பிடாம இருக்காங்கன்னு சோஷியல் மீடியாவில் ஒரே இது. அது வந்து டையை வச்சு இது பண்ணி கலரை ஏற்றிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 விஷயம். அதனால் வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. நேற்று நான் போய் வாங்கினேன் 5 கிலோ. போன வருஷம் 17 ரூபான்னு தான் ஒரு கிலோவை. ஒரு பழமே 85 ரூபா, 90 ரூபா, 100 ரூபாய்க்கு வந்துடும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நேற்று போய் கிட்டத்தட்ட 5 கிலோ அந்த பழம் வந்து நேற்று 50 ரூபா கொடுத்தேன், 49 ரூபா கொடுத்தேன். ஒரு ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி காமிக்க முடியல, அதை வெட்டி சாப்பிட்டு விட்டேன், நேற்று காலியாகி போச்சு. ஸோ வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் தான் ரெட்டிஷாக இருக்கும், ஓரத்தில் பூரா தோலுக்கு அடியில் பார்த்தா வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம விவசாயிகள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஊசியெல்லாம் போட்டு கலர் ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் ஊசியை போட்டு கலர் ஏற்றிங்கன்னா சுற்றி 10 இடத்துல கலரை குத்தணும். குத்திட்டு ஏற்றுனாலுமே தோலுக்கு அடியில் வெள்ளையாக இருக்க போய் தான் சிவப்பான், வெளியே நடு வரைக்கும் ஃபுல்லாக பழம் வரைக்கும் போகாது இந்த டை. அப்போ நீங்கள் ஊசி போட்டிருந்தா தோலுக்கு அடியில் சுத்தமாக சுற்றிலும் வந்து சிவப்பாக தான் இருக்கணும் அந்த பழம். பட் அப்படி இருக்கிறது இல்லை, நடுவில் தான் சிவப்பாக இருக்கும். நம்ம நடுவில் நம்ம உடனே வெட்டினோடனே எடுத்து சாப்பிடுவோம் நம்ம. அப்போ நேச்சுரலாகவே அந்த கலர் இருக்குது இந்த பழத்தில். இந்த கலருக்கு காரணம் கேரோட்டினாய்ட்ஸ். நீங்கள் தக்காளி, கேரட்டு, கொஞ்சம் சிவப்பு கொய்யா எல்லாத்தையும் கேரோட்டினாய்ட்ஸ்னு ஒரு ஃபைட்டோ கான்ஸ்டியூன்ஸ் அது இருக்கிறதுனால தான் அந்த கலர் வருது. இந்த வாட்டர் மெலனில் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டோ கான்ஸ்டியூன்ஸ் கேரோட்டினாய்ட்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னா லைக்கோஃபின் இருக்குது, ஆல்ஃபா கெரட்டின் இருக்குது. இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நல்ல விட்டமின்ஸ்னு சொல்லலாம். செல்களுக்கு நல்லது. கேன்சர் போன்ற நோய்கள் வருது தடுக்கக்கூடிய குணம் இந்த இந்த கேரோட்டினாய்ட்ஸில் இருக்குது, லைக்கோஃபினில் இருக்குது. ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நமக்கு தேவையான சாப்பிடணும். நம்ம வந்து இது விவசாயம் பண்ணுற இடத்துல செய்ய வாய்ப்பே இல்லை. விவசாயிகள் அப்படிப்பட்ட ஆளுங்களை செய்யவும் மாட்டாங்க வந்து. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பழத்து வித்தால 20 ரூபா கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. 15 ரூபா 20 ரூபா கிடைக்கும். அதில் போய் உட்காந்து ஒவ்வொரு பழத்துலையும் உட்காந்து இன்ஜெக்ட் பண்ணுறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், நடக்காத ஒரு விஷயம். அடுத்து வியாபாரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து ரோட்டில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சீசனுக்கு விற்பாங்க, வண்டியில் போட்டு ரோட் சைடை போட்டு விற்பாங்க. இந்த பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க 3-4 மாதம். இப்போ அவங்க வேணால் ஸ்லைஸ் போட்டு நம்மளை கவர்றதுக்கு, ரோட்டில் போகிற நம்மளை கவர்றதுக்கு அந்த ஸ்லைஸை வந்து அந்த எரித்ரோசின் டைக்கு தண்ணியில் முக்கி மேலாப்பில் வச்சு அது கலரை பார்த்தோன்னே போய் வாங்குவோம் நம்ம. அவ்வளோ அழகாக இருக்கேன். அது வேணால் அவங்க வேணால் செய்யலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது முழு பழமாக வாங்க ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வீட்டு பக்கத்தில் பல வருஷமாக அவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாச்சியோ இல்லை ஸ்டோரோ ஏதோ ஒன்று கடை இருந்துகிட்டே இருப்பாங்க, வருஷம் முழுக்க இருப்பாங்க. சீசனில் தர்பூசணி விற்பாங்க, அவங்ககிட்ட போய் வாங்க, நல்ல குவாலிட்டியான பழம் கிடைக்கும். பட் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நம்ம விவசாயிகள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி அவ்வளோ மோசமானவங்கள எனக்கு சோறு போடுற விவசாயி வீட்டில் தயவுசெய்து அடிக்கவே கூடாது. விவசாயம் மாதிரி ஒரு கஷ்டமான தொழில் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க, கார்பரேட் வேலை பார்க்குறாங்க, போச்சு எனக்கு இனிமேல் நான் ஊருக்குள்ளேயே போய் நான் போய் ஒரு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டங்க, விவசாயம் ஈஸி கிடையாது. சகதியில் இறங்கணும், மண் கையில் காலை அடிப்படும், அரிப்பு, ஒரு பூச்சி கடிக்கும், இலை அதாகும், களை எடுக்கும்போது பிரச்சனையாகும். ஐயோ, ஒரு டிடிஎஸ் பிரச்சனை. விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ விவசாயிகளை வாழ வைப்போம், அவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாது. சோறு போகிற வயிற்றில் அடிக்கும். நல்ல சிந்தனைகளை வைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.